அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, சார் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்க்கு எப்போ ஸ்லைடிங் வந்து 2 வரும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அது நேத்தியே நமக்கு வந்து நேற்று ஈவினிங் வந்திருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்க்கு செகண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லைடிங் வந்திருக்குது. ஓகேங்களா, ஸ்லைடிங் 1 வந்திருக்குது. ஸோ எல்லாருமே போய் பாருங்கள். இது வரைக்கும் அலாட் ஆனது ஆல்மோஸ்ட் ஒகேஷனல் 200+ சீட்ஸ் தான் வந்து டோட்டலாகவே இருக்கும். ஸோ அதில் வந்து சீட் அலாட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் ஸ்லைடிங் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாராவது பார்க்காம இருந்தால் போய் பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஒரு சில பேருக்கு கொடுத்த காலேஜே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் ஷெட்யூல்டு ஆன் 29/12/2022 ஃபார் 7.5 கோட்டா. ஓகேங்களா, 7.5 ரிசர்வேஷனில் கொஞ்சம் பேருக்கு மட்டும் தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு என்னைக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/12/2022 நடக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக லாஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்கில் எவ்வளோ கட் ஆஃப் ரேஞ்ச் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 179 வரைக்கும் தான் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக வந்து 200+ சீட்ஸ் தான் வந்து ஒகேஷனலுக்கு வந்து அலாட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 179 வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் எல்லாருக்குமே ஸ்லைடிங் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சார் நமக்கு வந்து ஒகேஷனலில் செகண்ட் ஃபேஸ் சீட் அலாட்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ 29 நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அப்படியே வந்தாலுமே ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப மினிமமான சீட்ஸ் தான் வந்து அலாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து 175 க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் ஒகேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து 170, 165, 160, 155லாம் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ டிஎன்ஏயில் அஃபிலியேட்டட் காலேஜாவது கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 175 நம்ம ஒகேஷனல் ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ மற்ற பேர் ஒரு சில பேர் வந்து நீங்கள் யாரெல்லாம் டிப்ளமோ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். இல்லை சார் டிப்ளமோ இல்லை எனக்கு பிஎஸ் அக்ரி தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் டொனேஷனில், ஓகேங்களா, அஃபிலியேட்டட் காலேஜில், டாப் அஃபிலியேட்டட் காலேஜில் ஃப்ரீ ஆஃப் டொனேஷனில் உங்களுக்கு வாங்கி தரத்துக்கான, நோ டொனேஷனில் வாங்கி தரத்துக்கான எல்லா உதவியும் நம்ம சேனல் மூலிமா நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் அதனால் பயனடைஞ்சிட்டு இருப்பாங்க, அகாடமிக்லேயும் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போவும் இந்த சுச்சுவேஷனில், ஸோ இதுக்கப்புறம் அதாவது 175 கீழே இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிங்க. என்கிட்ட இருக்கிறது 1 or 2 சீட்ஸ் தான் வந்து ஃப்ரீ ஆஃப் டொனேஷனில் வந்து பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் யாருக்காவது வேணும் சார், எனக்கு நல்ல காலேஜ் அஃபிலியேட்டட் காலேஜ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னட்ட இருக்க காலேஜில், நல்ல காலேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் டொனேஷனில் கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஓகேங்களா, யாருக்காவது வில்லிங்கிறதா நம்ம கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி கொடுறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோம். பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் இது பண்ணுவோம். ஓகேங்களா, இதில் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் மட்டும் வரும் உங்களுக்கு, மித்தபடி டொனேஷன் எதுவும் வராது. கவுன்சிலிங் மாதிரி தான். ஒரு கவுன்சிலிங் போகிறவங்க ஒரு 2 lakhs ஃபீஸ் பே பண்ணுறாங்க அஃபிலியேட்டட் காலேஜ்னால் நீங்கள் வந்து ஒரு 230, ஓகேங்களா, ஒரு 30,000 மேலே வரும். இதுதான் வந்து உண்மையான விஷயம். அவங்க ஃபீஸை விட ஒரு 30,000 உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றபடி எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். வெயிட் பண்ணுறதை விட 165, 170 இந்த ரேஞ்சில் இருக்கும். 155, 150 இவங்களாம் வெயிட் பண்ணுறதை விட ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காலேஜில் கண்டிப்பாக உங்களை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே நம்ம சேனல் மூலமா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.